Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம செம்பொத்து பறவையை பற்றி மேற்கொண்டு சில தகவல்களை நம்ம இதில் பகிர்ந்துக்க போகிறோம். செம்பொத்து பறவை ஒரு அழகிய வண்ணமயமான பறவை. இது அழகு தமிழில் செம்பொத்து, செம்பகம் அப்படின்லாம் அழைக்கிறாங்க. செங்காக்கை அப்படின்னு அழைப்பாங்க. இது அவ்வளவு ரொம்ப அழகாக இருக்காது, ஆனால் ஓரளவு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பின்புறத்தில் வீட்டில் கொல்லைப்புறம், வயல்வெளி, புதற்காடு மற்றும் மற்ற இடங்கள்லாம் இது தத்தி தான் தெரியும். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் குதிச்சு ஓடும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்கும். இதோட கண்கள் சிவந்த கண்கள். பார்த்திங்கன்னா அவ்வளவு பார்க்குறதுக்கே சிவப்பாக இருக்கும். கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கும். அதாவது கருப்பு நடுவில் சிவப்பு அந்த மாதிரி இருக்கும் கண். உடல் அமைப்பு கருநீலம் கொண்ட உடல் அமைப்பை இது பெற்றிருக்கும். முதுகில் அந்த சைடில் இருக்கிற இறகு பார்த்திங்கன்னா அதாவது செங்கல் கலரில் இருக்கும். இதை பார்த்தாவே நம்ம இது செங்காக்கைன்னு அடையாளம் பார்த்துக்கலாம். இது மனுஷங்களோட கொஞ்சம் நல்லாவே வாழக்கூடிய பறவை. இது சங்க இலக்கியத்திலையும் இதை நல்லா இதை பற்றி நல்லா நிறைய புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இது காலை வேளையில் பொதுவாக தம் ரெக்கையை விரிச்சிக்கிட்டு தனியாவோ ஜோடியாவோ, அதாவது சூரிய குளியல் இது மேற்கொள்ளும். சூரிய குளியல்னால் அந்த சூரிய வெளிச்சத்தை நல்லா வாங்கிக்கிட்டு இருக்கோம். இது கூடு கட்டுறதுக்காகவே ஓரளவுக்கு பெரிய இடங்களை ஆக்கிரமிச்சுக்கிடும். காலையிலையும் மாலையிலையும் இளஞ்சூட்டு நிறத்தில் இது சுறுசுறுப்பாக காணப்படும். இதோட மற்றும் அதாவது இணைப்பறவை இருக்கும் இல்லையா, அதோட காலடி அதிர்வு பேச்சு ஒலியில் சவுண்டு கொடுத்துக்கிட்டே தான் அது இது பண்ணும். அதனால் அது ரொம்ப எழும்பி பறக்காது. ஒரு மரக்கிளையிலிருந்து இன்னொரு மரக்கிளைக்கு தாவி போகும். மழை ஓஞ்சி மதிய நேரங்களில் இது குக்குன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்புறம் இதோட இது கழுத்து, அதாவது அந்த ரெண்டுமே கிட்ட ஆண் பெண் இரண்டுமே பொதுவாக தான் இது இருக்கும். ஆனால் பெண் பறவையோட ரெக்கை கொஞ்சம் சற்று பெரியதாக இருக்கும். இது புழுப்பூச்சி, பாம்பு, சின்ன பாம்பு போன்ற உணவுகளை உட்கொள்ளும். இது முட்டை, அதோட முட்டைகள் மற்ற பறவைகளோட முட்டைகள், பழங்கள், விதைகள் போன்றவற்றையும் அதிகமாக சாப்பிடும். இது பொதுவாகவே நத்தையுண்ணியாகவே இது காணப்படும். இது நச்சுப்பழங்களை உட்கொண்டு இது எப்பயுமே இருக்கும். இது உயிர் வாழ்கிறது. மற்றும் இது பழுத்த தாலி பனையின் பழம், பனைமரத்து தாலி பழம் சொல்லுவாங்க இல்லையா, அதை நல்லா சாப்பிடும். அப்புறம் இது
இது வந்து குயில் வரிசையை சேர்ந்த பறவை தான். சேர்ந்த இப்பறவை வந்து 48 சென்டிமீட்டர் வரையும் வளரக்கூடியது. மேற்கொண்டு இது வந்து காக்கா மாதிரி குயில் மாதிரி குயில் மாதிரி மற்ற பறவையோட கூட்டை வந்து திருட்டுத்தனமாக போய் முட்டையிடாது. இது கூடு கட்டி தான் முட்டையிடும். இதோட கூடு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதோட கூட்டில் நமக்கு சஞ்சீவி மூலிகை கிடச்சிச்சின்னா அது ரொம்ப நமக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். இது வந்து மேலும் அதாவது காடு, மலை, வயல்வெளிகள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி மரங்கள், இதில் தான் வந்து அநேகமாக இது வந்து தாவி விளையாண்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து அதிகமாக உயரத்துக்கு பறக்கக்கூடிய பறவை கிடையாது. அதாவது ரொம்ப உயரத்துக்கு பறக்கும், ஆனால் ரொம்ப மற்ற பறவை மாதிரி ரொம்ப உயரத்துக்கு பறக்காது. அப்புறம் இதோட இனப்பெருக்க காலம் வந்து முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும். முட்டையிடும்போது அது பிப்ரவரி முதல்ல செப்டம்பர் வரையும் முட்டையிடும். ஒரு தடவை முட்டையிட்டுச்சுன்னா 3லிருந்து 4 வரையும் முட்டையிடும். அதை அடகாக்கும். அதுக்கு பிறகு முட்டை வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இதனுடைய உயிரியல் பெயர் வந்து சென்ட்ரோபஸ் சினென்சிஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த குயில்கள் வந்து செங்காகம் வந்து பெரும்பாலும் ஜோடியாகவே நல்லாவே இருக்கும். இதோட கூடு மட்டும் நமக்கு கிடச்சிச்சின்னா, அதாவது கூடு குஞ்சு குறித்து குஞ்சுகள் பறந்து போன பிறகு நமக்கு கூடு கிடச்சா அது நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்தான் சொல்லணும். இது வீட்டுக்கு வந்தாவே ரொம்ப அதிர்ஷ்டம்தான். நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்தில் பார்த்தா அதுவும் அதிர்ஷ்டம்தான்.